Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Fourier series. First Dirichlet's conditions என்னன்னு பார்ப்போம். f of x is periodic, single valued and finite. And f of x has a finite number of discontinuous. f of x has a finite number of maxima and minima. So type 1 பார்க்கலாம். Type 1 வந்து 0, 2 pi. So இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் வந்து f of x equal to a0/2 plus summation of n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதில் a0ங்கிறது வந்து 1/pi into integral of 0 to 2 pi into f of x into dx and an is equal to 1/pi integral of 0 to 2 pi f of x into cos nx dx. bn is equal to 1/pi into integral of 0 to 2 pi f of x sin nx dx. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிடக்ஷன் ரூல்ஸ். டிடக்ஷன் ரூல்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு கேஸ் 1 பார்ப்போம். கேஸ் 1 என்னென்னா சீரீஸ் பவர் ஆஸ்க்ட் இன் த கொஷின் இஸ் சேம் எஸ் ஏஎன் ஆர் பிஎன். அதாவது நம்ம டிடெக்ஷனில் நம்ம கேட்டிருக்க சீரீஸில் வந்து பவர் வந்து ஏஎன் இல்லைன்னா பிஎன்னோட சேமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஸோ ரைட் சைடு என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லைன்னா π/2 இல்லைன்னா பையை வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். எதுக்குன்னா இந்த சீரீஸ் வந்து நம்ம கொஷினில் கேட்டிருக்க சீரீஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்க்கணும், π/2, அடுத்து பை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ரைட் சைட் அப்ளை ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் சைடு எப்படி பண்ணுறதுனா அதில் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும்னா 0 less than or equal to x less than or equal to 2 பைன்னு கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக ரைட் சைடில் என்ன ஃபைன் பண்ணணுமோ 0வாக இருந்தால் 0, π/2 இருந்தால் பை, இல்லைன்னா பையாக இருந்தால் பை, அதை வந்து அப்படியே லெஃப்ட் சைட்லையும் நம்ம கொடுத்துருக்குற எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் அண்ட் என் பாயிண்ட் இது எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஒன்று 0, 2 பைன்னு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னா 0 less than x less than 2 பைன்னு கேட்டிருப்பாங்க. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணால் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2π/2 அதை வந்து லெஃப்ட் சைடில் நம்ம போனோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிற கொஷினில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணணும். அதுவே இன்டர்மீடியட் பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் இன்டர்மீடியட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா கொஷினில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f1 of x for a 0 less than x less than pi and f2 of x for x pi less than x less than 2 pi இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்மளை எப்படி ஃபைன் பண்ணணும்னா இந்த f1 of xல பை சப்ஸ்டியூட் பண்ணணும், f2 of xலையும் பை சப்ஸ்டியூட் பண்ணி /2 வந்து போட்டோம்னா நம்ம ஃபைன் பண்ணிடலாம் லெஃப்ட் சைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2. கேஸ் 2 வந்து எப்படின்னா இப்போ சீரீஸ் பவர் கொஷினில் கேட்டிருக்கிற சீரீஸ் பவரில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏஎன் ஆர் பிஎன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் பார்சியல்ஸ் ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ 1/π அதோட அது என்னென்னா 1/π into integral of 0 to 2 pi f of x the whole square into dx equal to a0² plus summation of n is equal to 1 to infinity an² plus bn squared. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா ஃபைண்ட் த Fourier series expansion of f of x equal to pi minus x the whole square in 0, 2 pi and hence deduce that 1/1² plus 1/2² plus 1/3² plus etc is equal to pi² / 6. ஸோ ஃபார்முலா என்னென்னா f of x equal to a0/2 plus summation of n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஸோ ஃபஸ்ட்டு a0 ஃபைன் பண்ணலாம். 1/pi into integral of 0 to 2 pi into f of x into dx. இங்கே f of x வந்து pi minus x the whole square, அதை வந்து இங்கே போடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த pi minus x the whole squareக்கு எப்படி ஃபார்முலா a minus b the whole square ஃபார்முலா a² plus b² minus 2ab அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் தனித்தனியாக. ஸோ pi² இன்டகிரேட் பண்ணால் pi² x அண்ட் x² இன்டகிரேட் பண்ணால் x³ 3 அகைன் 2πx இன்டகிரேட் பண்ணால் 2π into x²/2 இங்கே 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா a0 is equal to 2π² 3 நம்ம ஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து an is equal to 1/pi into integral of 0 to 2 pi f of x into cos nx dx. ஸோ f of x வந்து pi minus x the whole square into cos nx into dx. இங்கே யூங்கிறது வந்து pi minus x the whole square and integral of dvங்கிறது வந்து cos nx. பிகாஸ் ரெண்டு டேர்ம்லுமே x இருந்து மல்டிப்ளை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூவெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், vfலாம் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு u1 ஃபைன் பண்ணுவோம். இது வந்து எப்படி இருக்குது x² மாதிரி இருக்குது. ஸோ 2xன்னு நம்ம போடுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். therefore 2 into pi minus x. ஸோ அகெயின் pi minus xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். pi minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 minus 1. ஸோ மைனஸ் 2 into pi minus x into minus 1 minus 2 into pi minus x. அண்ட் அகைன் இங்கே வந்து என்ன பண்ணணும் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ v is equal to cos x இன்டகிரேட் பண்ணால் sin x. இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கனால டிவைடட் பை வந்துடும், டிவைட் பை n. அகைன் இங்கே u2 வந்து என்னது -2 into இந்த பை வந்து 0 ஆயிரும் அண்ட் x வந்து 1. therefore -2 into -1 2.
அண்ட் அகைன் v1 என்ன ஆகும் sin x இன்டகிரேட் பண்ணால் cos x மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் ns டிவைட் பை அகைன் இன்னொரு கோஎஃபிஷியன்ட் வந்து டிவிஷனில் வரும்போது n இன்ட்டு n n ஸ்கொயர் ஆகிடும். அகைன் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து u3 அகைன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். ஸோ நம்ம v3 வந்து ஃபைன் பண்ண வேணாம், ஒன்லி v2ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணும்போது sin x, ஸோ மைனஸ் sin nx, அகைன் ஒரு n வந்து மல்டிவேஷனில் வரும்போது n கியூப் ஆயிடும். ஸோ இதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபார்முலாவில் uv மைனஸ் u1 v1 ப்ளஸ் u2 v2 மைனஸ் u3 v3 இப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது வந்து uv u1 v1 u2 v2. ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா u இன்ட்டு v மைனஸ் u1 v1 ப்ளஸ் u2 v2. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி எழுதலாம்னா an இன்ட்டு 1 பை பை ஸோ an is equal to 1 by pi of uv. ஸோ pi minus x square into sin nx divided by n. அண்ட் அகைன் வந்து மைனஸ். ஸோ அகைன் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஃபார்முலாவில் இருக்கிறது வந்து மைனஸ். ஸோ 2 minus 2 இன்ட்டு pi minus x இன்ட்டு cos nx divided by n ஸ்கொயர். ஸோ அகைன் u2 v2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு மைனஸ் சைன் ns n கியூப் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் u2 v2. ஸோ இங்கே மைனஸ் வரனால மைனஸ் 2 இன்ட்டு சைன் ns n கியூப். ஸோ 0 to 2π. இங்கே 2π 0வையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2π சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சைன் 2nπ, இங்கே வந்து காஸ் 2nπன்னு வரும். அகெயின் வந்து மைனஸ் 2 சைன் 2nπ. அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் ஆஃப் சைன் 0 வந்து 0 ஆயிரும். அண்ட் காஸ் 0 அண்ட் அகெயின் சைன் 0 வந்து 0. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைன் 2nπக்கு என்ன வேல்யூ அண்ட் காஸ் 2nπக்கு. ஸோ சைன் 2nπ வந்து 0, காஸ் 2nπ வந்து 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும், இது வந்து 1. ஸோ 1 இன்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது 2π. ஸோ டிவைட் பை n ஸ்கொயர். அகைன் சைன் 2nπ 0, இங்கே காஸ் 0 வந்து 1. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோன்னா an is equal to 4/n ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் bn வந்து என்னென்னா 1 by pi இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2π f of x இன்ட்டு sin nx dx. ஸோ இங்கே வந்து f of x வந்து pi minus x the whole square. இங்கே u வந்து pi minus x the whole square அண்ட் இன்டெக்ரல் ஆஃப் dv வந்து இன்டெக்ரல் ஆஃப் sin nx இன்ட்டு dx. ஸோ இதில் u1 u2 ஃபைன் பண்ணுறோம். அடுத்து u3 வந்து 0 ஆகிடும். ஸோ v1 v2 மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ v வந்து இன்டெகிரேட் பண்ணோன்னா சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், காசை இன்டெகிரேட் பண்ணால் சைன், அகெயின் சைனை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ காஸ் nx டிவைட் பை n கியூப். ஸோ இதுவும் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில் uv மைனஸ் u1 v1 ப்ளஸ் u2 v2 சப்ஸ்டியூட் பண்ணி 0 to 2π வந்து அப்ளை பண்ணுறோம். இங்கே அப்ளை பண்ணும்போது காஸ் 2nπ வந்து என்ன வரும்னா 1, சைன் 2nπ 0, அகெயின் காஸ் 2nπ 1. இங்கே வந்து காஸ் 0 1 ஆகிடும், இங்கேயும் காஸ் 0 1 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது எல்லா டைமும் கேன்சல் ஆகிடும், bn வந்து 0 ஆயிரும். ஸோ நம்ம ஃபோரியர் சீரிஸ் என்ன வரும்னா f of x equal to a0/2. ஸோ therefore 2π square divided by 3 into 2 6 plus summation of n is equal to 1 to infinity 4/n square into cos nx. நெக்ஸ்ட் டிடெக்ஷன் எப்படி ஃபைன் பண்ணணும்னா இப்போ கொடுத்துருக்கிற சீரீஸ் பவர் வந்து என்னென்னு ஃபைன் பண்ணணும். ஸோ 1/1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 ஸ்கொயர். ஸோ சீரீஸோட பவர் வந்து ஸ்கொயர் 2. ஸோ ஏஎன் நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 4/n ஸ்கொயர். ஸோ இதுவும் 2 தான். ஸோ சீரீஸோட பவர் கொஷினில் கொடுத்துருக்கிற சீரீஸ் பவரும் இந்த பவரும் சேமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் நம்ம என்ன அப்ளை பண்ணி பார்க்கணுன்னா 0 π/2 இல்லைன்னா பை அப்ளை பண்ணி பார்க்கணும். எதுக்குன்னா அந்த சீரீஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு. இப்போ காஸ் nxல ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணி பார்ப்போம். 0 அப்ளை பண்ணால் என்ன ஆகும், காஸ் 0 1 ஆகிடும். ஸோ 4/n ஸ்கொயர். ஸோ அந்த சீரீஸ் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே π/2 போட்டோம்னா 0 ஆயிரும். காஸ் 0 காஸ் n π/2 வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி காஸ் பை போட்டாலும் நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஸோ
x equal to 0 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற f of x வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா in 0, 2π. ஸோ 0, 2π இல்லைன்னா 0 less than x less than 2πனா given f of x வந்து discontinuous and end point நம்ம ஆல்ரெடி ரூல்ஸில் பார்த்தோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? f of 0 plus f of 2π divided by 2 is equal to 2π square divided by 6 plus summation of n is equal to 1 to infinity 4 by n square into cos nx. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 ஆகிடும். ஸோ 4 by n square into 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னா f of 0. ஸோ f of x வந்து என்னென்னா pi minus x the whole square. ஸோ 0 அப்ளை பண்ணோம்னா pi minus 0 whole square plus அடுத்து 2π அப்ளை பண்ணணும். pi minus 2π the whole square divided by 2 அப்ளை பண்ணோம்னா pi square plus pi square divided by 2. ஸோ 2π square by 2. ஸோ இந்த பக்கம் இருக்கிற 2π square by 6 இந்த சைட் போச்சுன்னா minus 2π square divided by 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2π square divided by 3. ஸோ இந்த 4 வந்து இங்கே டிவிஷனில் வந்துடும். இங்கே மல்டிபிகேஷனில் இருக்கிறது இந்த சைட் டிவிஷனில் வந்துச்சுன்னா சம்மேஷன் ஆஃப் n is equal to 1 to infinity 1 by n square is equal to pi square divided by 6. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by 1 square plus 1 by 2 square plus 1 by 3 square plus etc is equal to pi square by 6. ஸோ நம்ம இதான் ஆன்சர் நமக்கு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து obtain the Fourier series of the function f of x equal to x for f0 less than x less than pi and 2π minus x for pi less than x less than 2π. Hence deduce that 1 by 1 square plus 1 by 3 square plus 1 by 5 square plus etc is equal to pi square divided by 8. So f of x formula என்ன? a0 by 2 plus summation of n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. So a0 வந்து 1 by pi into integral of 0 to 2 pi f of x into dx. இங்கே வந்து for xங்கிறது என்னன்னா 0 to 2 pi க்கு x and pi to 2 pi க்கு 2 pi minus x. So ரெண்டு டேர்ம் வரும். So x integrate பண்ணா x square by 2 and 2 pi integrate பண்ணா 2 pi x and again x integrate பண்ணா x square by 2. So இதில் 0 pi and pi and 2 pi substitute பண்ணா நமக்கு வர ஆன்சர் வந்து a0 is equal to pi. Next an is equal to 1 by pi into integral of 0 to 2 pi f of x into cos nx dx which is equal to 1 by pi into integral of 0 to pi x cos nx into dx plus integral of pi to 2 pi into 2 pi minus x into cos nx. இங்கே வந்து u வந்து x integral of dv வந்து integral of cos nx dx. again இங்கே ஒரு u வந்து 2 pi minus x. ரெண்டுக்குமே integral dvயும் cos integral of cos nx. ஸோ u ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த uனா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், vனா இன்டகிரேட் பண்ணணும். ஸோ u1 is equal to 1, u2 is equal to 0. ஸோ u2 0 ஆயிடுச்சுன்னா நம்ம vயும் v1 மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த சைடு u1 is equal to 2 pi டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1. again u2 வந்து 0. ஸோ இதை அப்படி இன்டகிரேட் பண்ணோம். ஸோ v is equal to cos இன்டகிரேட் பண்ணால் sin, அகைன் sin இன்டகிரேட் பண்ணால் cos. ஸோ கோஎஃபிஷியன்ஸ் இருக்கனால இங்கே n இங்கே வந்து மைனஸ் டிவைட் பை n ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்? uv மைனஸ் u1 v1. அதே மாதிரி இந்த பக்கம் uv மைனஸ் u1 v1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ 0 pi and 2 pi இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் sin n pi. ஸோ sin n pi என்ன வரும்? sin n pi is 0 and cos n pi வந்து என்ன ஃபார்முலானா -1 the whole power n. cos 2n pi தான் 1, cos n pi வந்து -1 the whole power n. again இங்கே வந்து cos 0 அப்ளை பண்ணும்போது sin 0 0 ஆயிரும், cos 0 வந்து 1 by -1 by n square. again வந்து 2 pi சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ sin 2n pi வந்து 0 ஆயிடுது and cos 2n pi வந்து 1, ஸோ -1 by n square. again pi சப்ஸ்டியூட் பண்ணும்போது sin n pi 0 and cos n pi is -1 the whole power n. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் an is equal to 2 by n square pi into -1 the whole power n minus 1. ஸோ இதில் நம்ம n-க்கு பதிலாக ஆட் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்போஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -1 the whole power n அதே -1 தான் வரும். ஸோ -1 -1 -2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -4 divided by n square pi. அதுவே ஈவன் நம்பர் நம்ம போட்டோம்னா +1 -1, ஸோ கேன்சல் ஆயிரும், 0 ஆயிடும். ஸோ ஏஎனோட ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் bn is equal to 1 by pi into integral of 0 to 2 pi f of x into sin nx dx. ஸோ f of x வந்து for 0 to pi x and pi to 2 pi 2 pi minus x. ஸோ இங்கே வந்து u வந்து x, integral of dv வந்து sin nx. ஸோ அகைன் இன்னொரு u வந்து 2 pi minus x. ஸோ இங்கே u to 0 ஆயிருனால v1 வந்து ஃபைன் பண்ணால் போதும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எப்படின்னா u into v minus u1 v1.
ஸோ அதே மாதிரி ரெண்டு டேர்முக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0 பை இங்கே பை 2 பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அகைன் இங்கே காஸ் n பை வந்து மைனஸ் வந்து ஹோல் பவர் n, சைன் n பை வந்து 0, காஸ் 0 வந்து 1, சைன் 0 வந்து 0, அண்ட் அகைன் சைன் 2n பை 0, காஸ் n பை வந்து மைனஸ் வந்து ஹோல் பவர் n அண்ட் சைன் n பை வந்து 0. ஸோ எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ bn வந்து 0 ஆயிரும். ஸோ நம்ம ஃபோரியர் சீரிஸ் என்னென்னா f of x equal to pi by 2 plus summation of n is equal to 1 to infinity 4 by n square pi into cos nx. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிடெக்ஷன் ஃபைன் பண்ண போகிறோம். டிடெக்ஷனில் வந்து என்னென்னா பவர் சீரீஸோட பவர் என்னன்னு பார்க்குறோம். ஸோ 2 தான் வந்து சீரீஸோட பவர். ஸோ ஏஎன் நம்ம ஃபைன் பண்ணது என்னென்னா மைனஸ் 4 by n ஸ்கொயர் பை, இதோட பவரும் 2. ஸோ ரெண்டோட பவரும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸுக்கு பதிலாக 0 இல்லைனா பை பை 2 இல்லைனா பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு சீரீஸ் கிடைக்கும். காஸ் n பை வந்து 1 ஆகிடும். ஸோ சீரீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா f1 ஆஃப் எக்ஸ் அண்ட் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து டிஸ்கண்டினியூஸ் அண்ட் இன்டர்மீடியட் பாயிண்ட். ஸோ f1 ஆஃப் பை ப்ளஸ் f2 ஆஃப் பை டிவைட் பை 2 இஸ் ஈக்குவல் டு பை பை 2 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஆட் டு இன்ஃபினிட்டி 4 by n ஸ்கொயர் பை. ஸோ இங்கே வந்து f1 ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கொடுத்துருக்கிற கொஷினில் f2 ஆஃப் எக்ஸ் வந்து 2 பை மைனஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு f1 ஆஃப் எக்ஸில் வந்து பை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன்லி பை மட்டும் வரும். f2 ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 பை மைனஸ் பை இன்னொரு பை. ஸோ பை ப்ளஸ் பை 2 பை. ஸோ 2 பை டிவைட் பை 2. அகைன் இந்த பை பை 2 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகி பெரும் பை பை 2 கிடைக்கும் நமக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4ஐயும் இந்த பையையும் இந்த சைட் கொண்டு வரோம். ஸோ சமேஷன் ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஆட் டு இன்ஃபினிட்டி 1 by n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் டிவைட் பை 8. ஸோ 1 by 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் டிவைட் பை 8. இதுதான் சொல்யூஷன்.